வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு சென்று பல்வேறு திட்டப்பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ரொம்ப நாளாகவே அமைச்சரவை மாற்றம், உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட பேச்சுகள் நிலவி வருகிறதே என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என பதிலளித்துள்ளார். மேலும் கொளத்தூர் எனது சொந்த தொகுதி, நான் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வருவேன். வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா விரிவான அறிக்கை கொடுத்துள்ளார். அமெரிக்க முதலீடுகள் குறித்து டி.ஆர்.பி. ராஜா வெளியிட்ட அறிக்கை வெள்ளை அறிக்கை தான். அதிமுக ஆட்சியில் வெள்ளை அறிக்கை எப்படி இருந்தது என்பது நன்றாகவே தெரியும். மேலும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். முன்னதாக நீண்ட நாட்களாகவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக போகிறார் என்ற பேச்சுதான் தமிழ்நாட்டில் பேசுபொருளாகி உள்ளது. அதற்கு ஏற்றார் போல் அமைச்சர்கள் பலரும் விதை போட்டு வருகின்றனர். ஏற்கனவே இது குறித்து கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நிச்சயமாக உறுதுணையாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என நம்புகிறேன் என தெரிவித்திருந்தார். இதையடுத்து விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் வரும், உதயநிதி துணை முதல்வர் ஆவார் என்ற பேச்சு நிலவியது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றதுமே உதயநிதிக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க. ஆனால் சில மாதங்களுக்கு பின்பே அமைச்சரவையில் இடம் கிடைத்தது. விளையாட்டுத்துறை அமைச்சரானார். அப்போதிலிருந்தே நல்ல ஆக்டிவாக அனைவரும் விரும்பக்கூடிய அமைச்சராகவே வலம் வருகிறார். ஏன் மற்ற அமைச்சர்களே விரும்பக்கூடிய அளவில்தான் அனைவருடனும் கைகோர்த்து மக்கள் பணியாற்றி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதை தொடர்ந்துதான் துணை முதலமைச்சர் பதவி பக்கம் அவரின் பெயர் உச்சத்தில் உள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பச்சை கொடி காட்டிவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.